எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பரான வெஜ் பால்ஸ், அதாவது சைவ கோலா உருண்டை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நான்வெஜ் பிடிக்கிற எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு ரோஸ்டட் கிராம், அதாவது பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு முறுக்கு செய்கிறீங்க, இல்லைனா வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் வைக்கணும். இன்ஸ்டன்ட் சாம்பார்லாம் எப்படி வைக்கணுன்றதை நம்ம ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல்லையே. அதோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாவு வந்து நான் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து 1 கப் அளவுக்கு மாவை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இந்த கோலா உருண்டை செய்யும்போது இந்த பவுடர் வந்து நமக்கு எப்போ வேணாலும் தேவைப்படும், அதுக்காக தான். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர்னு சொல்லுவோம், சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இது வந்துட்டு தண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து அமுத்தி பார்த்தா கொஞ்சம் கூட தண்ணி வரக்கூடாது, சரிங்களா? இது மாதிரி இருக்கணும். இப்போ இதை அப்படியே வந்து ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேம் மெத்தட், இதே மெத்தடில் வந்துட்டு மட்டன் வச்சு செய்யலாம். மட்டன், சிக்கன் இதில் எதில் வேணாலும் செய்யலாம். அதை வந்து நல்லா கொத்தி கொடுக்க சொல்லி நம்ம கடையிலே வாங்கிக்கணும், ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எவ்வளோ தூரம் நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாது, ஓரளவுக்கு குறைன்னு வரும், அந்த அளவுக்கே போதும் நமக்கு. பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்ததை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, இதில் இருக்க தண்ணியே போதுமானது. நீங்கள் பெரிய மீல் மேக்கர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அது செய்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக எல்லாத்தையுமே பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அந்த பவுலில் ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து அதே மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம், பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல, அதுதான். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன், அதாவது இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போது டேபிள் ஸ்பூன், இதுக்கு முன்னாடி சேர்த்தலாம் டீஸ்பூன், சரிங்களா? அதில் பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைனா கரம் மசாலா, உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போல் கருவேப்பிலை தலையும் மல்லித்தலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஆல்ரெடி மீல் மேக்கர்லேயே இருக்கும், இருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அதனால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப கச்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட வந்து இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், என்னென்னு பார்க்கலாம். இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு குறைப்பாக இருந்துச்சுன்னா போதும், தண்ணிலாம் சேர்க்காம தான் அரைக்கணும். இது கூட ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஏற்கனவே மீல் மேக்கர் அரைச்சி வச்சோம் இல்லையா, சோயா சங்க்ஸ், அது கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குறைப்பாக அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே இது கூட கம்ப்ளீட்டாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பொட்டுக்கடலை மாவு அரைச்சி தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து போட்டு ஒரு 4 ஸ்பூன் நான் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு பார்ப்போம். நம்ம இதில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, நம்ம சேர்த்துருக்க பொருளுடைய இது எல்லாமே பார்த்து தான் நமக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு எவ்வளோ தேவைப்படும்னு சொல்ல முடியும். சில நேரங்களில் தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு எனக்கு அந்த பொட்டுக்கடலை மாவு தேவைப்பட்டுச்சு, பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவை யூஸ் பண்ணி கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா, எடுத்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து நல்லா டைட்டாக அழுத்தமாக பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடிக்க வரணும். இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பாருங்கள், ஒரு உருண்டை எண்ணெயில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும்னு அர்த்தம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக பால் மாதிரி வந்திருக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா. இப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்லா சூடான எண்ணெயில் பொரிக்கணும். எல்லா உருண்டைகளும் ரெடியாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஓவர் ஹீட்டில் இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து அந்த உருண்டைகளை சேர்க்கணும். சேர்த்துட்டு உடனே அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிடணும்.
அப்படியே நீங்கள் அடுப்பை குறைச்சிருங்க. எண்ணெயில் போட்டுவிட்டு அடுப்பை குறைச்சிட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இந்த உருண்டைகளை மெதுவாக பிரட்டி விடுங்க. போட்ட விட்டே கரண்டி வச்சு கலந்துட்டிங்க அப்படின்னா உருண்டையெல்லாம் உடஞ்சி தனித்தனியாக போயிடும். அதனால் உருண்டைகளை போட்டு ஒரு நிமிஷம் ஒரு 15 செகண்ட் கழித்து மெதுவாக இதை திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா உருண்டைகள்லாம் உடையாமல் ரொம்ப அழகாக சூப்பராக வெந்து வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை பொரிச்சு எடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வெயிட் பண்ணி நம்ம எண்ணெய் விட்டு வெளியே எடுத்துட வேண்டியதான். இது மாதிரி இடையில திருப்பி விட்டு அப்படியே எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு திரும்ப எண்ணெயில் போடுங்க. இது மாதிரி போட்டு எடுங்க. போட்டு எடுத்திங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு ரொம்ப நல்லா சூப்பராக உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் அடுப்பை குறைச்சி வைக்காமல் ஏற்றி விட்டுட்டிங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், பட் உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக மாற்றிட்டு தான் நீங்கள் பொரிச்சாகணும். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளும் அழகாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி நான் எல்லா உருண்டையுமே நான் பொரிச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் பால்ஸ், சோயா சங்க்ஸ் பால்ஸ், கோலா உருண்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆச்சு. இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது செய்யும் போதே வீடே வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கறது மூலிமா எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கூட ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.